எல்லாருமே சேர்ந்து குண்டு பப்பாளி மரத்துக்கிட்ட போறாங்க. அவங்களோட ஆசையா அதுகிட்ட சொல்றாங்க. ஒரு நல்ல ஐடியா. நாம இந்த காட்டுல மனுஷங்களோட நல்லாவே பார்ட்டி பண்ணலாம். ரொம்ப ஆடம்பரமா, ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்க பப்பாளி அண்ணா, நாங்க லைட்ஸ் மற்றும் அலங்காரம் பண்ற பொருட்களை எப்படி எடுத்துட்டு வர முடியும்? டெக்கரேஷனுக்கு பூவு பழமெல்லாம் கிடைக்கும். அது இந்த காட்டுல நிறைய இருக்கு. லைட்டை நாம எப்படி உருவாக்குறது, அதை யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். சரி பப்பாயி அண்ணா, நாங்க டெக்கரேஷனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றோம். லைட்டுக்கு என்ன பண்றதுன்னு நீங்க யோசிச்சு வைங்க. அப்புறம் ஜந்துக்கள் எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கிற மலைக்கு போறாங்க. அந்த மலையில இருந்து அவங்க ரொம்ப அழகான பூக்களை கொண்டு வராங்க. அவங்க அலங்காரம் பண்றதுக்கு அந்த பூக்களை பறிச்சுட்டு குண்டு பப்பாளி மரத்துக்கிட்ட வராங்க. பப்பாயி அண்ணா, என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? லைட்டு நம்ம எப்படி உருவாக்க முடியும்? அத கேட்ட குண்டு பப்பாளி மரம் இப்படின்னு சொல்லுது. இங்க பாருங்க, இப்படிதான் லைட் உருவாகும். அவங்க அப்படி சொன்ன உடனே குண்டு பப்பாளி மரத்து மேல இருக்கிற இலைகள் எல்லாமே லைட் மாதிரி எரிய ஆரம்பிச்சது. அத பார்த்த விலங்குகள் ரொம்பவே சந்தோஷப்படுதுங்க. அடேங்கப்பா, குண்டு பப்பாளி மரம் ரொம்ப அழகா இருக்கு. அடேங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி குண்டு பப்பாயி. சிங்கராஜா இந்த காட்டோட அரசன். அவங்களுக்கும் கூட நான் ஒரு சர்ப்ரைஸ வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ் பப்பாளி அண்ணா? நேரம் வரும்போதுதான் உங்களுக்கு அது தெரியும்.